மதுரையில் நடந்த சம்பவத்திற்கு விஜய்க்கு ஆதரவாக சனம் செட்டி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மதுரையில் நடந்த தளபதி விஜய் அரசியல் பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு பணிகள் குறித்து பல விமர்சனங்கள் எழுந்தன. சில தருணங்களில் விஜயின் பாதுகாப்பு குழு ஓவர் ஆக்ஷன் போய்விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுச்சு. ஆனால் இதற்கு நேரடியாக விஜய் சார் மீது குற்றம் சுமத்த முடியாது என்பது உண்மை. இதிலேயே பெரிய சர்ச்சை கிளப்பிய சம்பவம் விஜயின் ரசிகர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒருவர் பின்னர் போலி நபர் என்று தெரிய வந்ததே. இந்த காட்சிகள் வெளிச்சத்துக்கு வந்ததும் இவரை யார் அங்கு கொண்டு வந்தார், இதன் பின்னணி என என்ற கேள்விகள் எழ ஆரம்பிச்சு. இந்த நிலையில் நடிகை சனம் செட்டி திறந்த வெளியில் அதிர்ச்சிகரமான கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு ரசிகரை போல நடிக்க வைத்து விஜய் சார் மீது குற்றச்சாட்டு சுமத்த நினைப்பவர்கள் தான் உண்மையான மாஸ்டர் மைண்ட். இதெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு அங்கமே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்களுடைய இந்த கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. பலரும் இது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி இல்லை, தளபதியின் அரசியல் வருகையை பாதிக்க முயற்சி செய்கிற ஒரு பெரிய சதி அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய கேள்வி என்ன அப்படின்னா, போலி ரசிகர் வெளிச்சத்துக்கு வந்தார், ஆனால் அவரை அங்கு நடிக்க வைத்த உண்மையான கையாண்டவர் யார்? அந்த மாஸ்டர் மைண்டின் பெயர் இன்னும் வெளிச்சத்துக்கு வராததால் அரசியல் வட்டாரங்களில் ஆர்வமும் பரபரப்பும் அதிகரித்துக்கிட்டே இருக்கு. விஜய் அரசியலில் நுழைவதற்கான தருணத்தில் இப்படியான சதி வெளிச்சத்துக்கு வந்திருப்பது ரசிகர்களிடையே கடும் கோபத்தையும் அதிருப்தியையும் உருவாக்கி இருக்கு. ஸோ சனம் செட்டி என்ன பேசினாங்க அப்படிங்கிறது. ஏண்டா டேய், சும்மா ஒரு பேச்சுக்கு கதை திரைக்கதை வசனமெல்லாம் நல்லா பண்ணுறீங்கப்பா அப்படின்னு நக்கலா தளபதி சொன்னதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு சட்டு புட்டுன்னு செட்டப் பண்ணி கெட்டப் போட்டு படமே எடுத்துட்டீங்களேடா. ஆனால் என்ன 2 நாள் கூட ஓடலையே, இப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்களே. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி? சரி, ஓகே, நான் இப்போ சீரியஸாகவே பேசுகிறேன். மதுரை மாநாட்டில் நடந்த இந்த சம்பவம் தவறு தான், நடந்திருக்க கூடாது. 100% பவுன்சரோட ஃபால்ட்டு தான், தளபதி மேலே எந்த ஃபால்ட்டும் கிடையாது. அடுத்த செகண்டே அவர் ஸ்டாப் பண்ணுறாங்க, அந்த பையனை விசாரிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு 8 அடி ஹைட்லேருந்து ஒருத்தர் அவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் தூக்கி வீசுறீங்க அப்படின்னா அது மிஸ்டேக் தான். தளபதி மேலே எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஆனால் லீகலி ஸ்பீக்கிங் இந்த ஈவெண்ட் அவங்க ஆர்கனைஸ் பண்ணதுனால அவங்களோட பொறுப்பில் இது வருது. ஓகே, எனக்கு புரியுது. அப்படியே உண்மையிலே பாதிக்கப்பட்ட அந்த தூக்கி வீசுறாங்க பாருங்க, அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே பண்ணியிருந்தாலும் அந்த பையனுக்கு சப்போர்ட்டாக தான் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த பையனே வீடியோ போட்டு இது நான் கிடையாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் கிடையாது, என்னதான் அவங்க தள்ளி விட்டாங்க, ஆனால் ஐ எம் ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது என் அம்மாவே கிடையாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற ஒரு பையன், அவ ஒரு டூப் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப கிளியராக தெரியுதுங்க எல்லா ஆங்கிள்ஸும் பார்க்கும்போது. அந்த ஒரிஜினல் பையனோட ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும், பாடி லாங்குவேஜ், அந்த ஷோல்டர் கட்டு எல்லாமே வேற மாதிரியாக தான் இருக்கும். இவங்க டூப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒர்க் அவுட் ஆகல. ஷர்ட் மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆள் மேட்ச் ஆகலையே. உண்மையிலே பாலிமர் நியூஸுக்கு நம்ம பாராட்டணுங்க. ஏன்னா தீவிரமா விசாரிச்சு எல்லா ஆங்கிள்லயும் ஃபுட்டேஜ் எடுத்து இந்த பையன் வேற அந்த பையன் வேற, அந்த பையன் ஒரு ஃப்ராடு, அவ வேணும்னே பொய் வழக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க. திஸ் இஸ் அ கிளியர் கட் ஸ்கேம் தான். எப்படியாவது தளபதி மேல ஒரு பிளாக் மார்க் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு சதியா தான் நான் பாக்குறேன். அந்த பொய் வழக்கு கொடுத்தா அந்த பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒன்னே தான் நான் சொல்றேன், உங்களை இப்படி யூஸ் பண்ணுவாங்க, அப்படியும் யூஸ் பண்ணுவாங்க, இப்படி கழட்டியும் விட்டுருவாங்க. பாத்துக்கோங்க, இனிமேலாவது நியாயமா ஒழுங்கா இருங்க. இந்த பொய் பித்தலாட்டம் எல்லாம் எதுக்கு?